அண்மைச் செய்தி செங்கல்பட்டில் இரவு முதல் கனமழையானது கொட்டி தீர்ப்பதால் பொதுமக்கள் அவதியடைந்து வருகின்றனர். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். செங்கல்பட்டில் தற்போது கனமழையானது பெய்து வருகிறது. இரவு முதல் கொட்டி தீர்க்கும் இந்த கனமழையால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் அவதியடைந்து வருகின்றனர். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். கனமழையால் தேசிய நெடுஞ்சாலையில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகன ஓட்டிகள் செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இரவு முதல் செங்கல்பட்டில் கனமழையானது கொட்டி தீர்த்து வரும் நிலையில் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமமடைந்து வருகின்றனர். மதுராந்தகம், மேல்மருவத்தூர், அச்சிறுப்பாக்கம், சித்தாமூர், செய்யூர் பகுதியில் கனமழையானது பெய்து வருகிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. இரவு முதல் கனமழையானது செங்கல்பட்டில் கொட்டி தீர்த்து வருவதால் தற்போது வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் அவதியடைந்துள்ளனர். கனமழையால் தேசிய நெடுஞ்சாலையில் முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி வாகன ஓட்டிகள் செல்கின்றனர். செங்கல்பட்டில் இரவு முதலே கனமழையானது கொட்டி தீர்ப்பதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடும் சிரமமடைந்து வருகின்றனர். இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு செய்ய காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் பத்மநாபன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். பத்மநாபன், சொல்லுங்க, செங்கல்பட்டில் இரவு முதலே கனமழையானது கொட்டி தீர்க்கும் நிலையில் குறிப்பா செங்கல்பட்டில் எந்தெந்த பகுதிகளில் இந்த கனமழையானது தொடர்ந்து பெய்து வருகிறது? வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் சந்தித்து வரும் இன்னல்கள் என விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம்மா. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர், சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் நேற்று காலை முதலே சாரல் மழை பெய்தது. நேற்று இரவு முதல் சென்னை புறநகர் பகுதி மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடுமையான மழை பெய்தது. இந்த நேற்று இரவு முதல் பெய்த கனமழை காரணமாக செங்கல்பட்டு சுற்றியுள்ள பகுதிகள் செங்கல்பட்டு, மதுராந்தகம், அச்சிறுப்பாக்கம், செய்யூர் மற்றும் மாமல்லபுரம், கல்பாக்கம், புதுப்பட்டினம், கேளம்பாக்கம், திருக்கழுக்குன்றம் மற்றும் இந்த பகுதியான வண்டலூர், ஊரப்பாக்கம், கூடுவாஞ்சேரி, சிங்கப்பெருமாள் கோயில் ஆகிய பகுதியிலிருந்து நேற்று இரவு முதலிருந்து விட்டு பெய்த மழை தற்பொழுது விடிய கனமழை பெய்தது. இதன் காரணமாக பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடுமையாக பாதிக்கப்பட்டனர். இந்த சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர். கூடுதலாக இந்த பனியும் தற்பொழுது பெய்து வருவதாலும் இந்த கனமழை காரணமாக வாகன ஓட்டிகள் முகப்பு வெளியே எரியவிட்டவாறு செல்கின்றனர். சென்னை திருச்சி தேசிய மதுராந்தகம் பகுதியில் இந்த அச்சிறுப்பாக்கம் ஆகிய பகுதியில் பாத்தீங்கன்னா வாகன ஓட்டிகள் அதாவது சாலையை தெரியாத அளவுக்கு இந்த பனிமூட்டமும் மற்றும் இந்த மழை பெய்து வருவதால் அவர்கள் சிரமமாகி வருகின்றனர். இன்று காலை பள்ளிக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் தற்பொழுது பாத்தீங்கன்னா கல்லூரி மாணவர்கள் இந்த மழையிலே நனைந்தபடி செல்லக்கூடியதா இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பொதுமக்கள் இன்று வேலைக்கு செல்வர்களும் மற்றும் பொதுமக்களும் இந்த சிரமத்திலாகி வருகின்றனர். பல இடங்களில் மழைநீர் தேங்கியுள்ளது. இதனால் வியாபாரிகளும் இதுல சிரமம் அடைந்தனர். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா விவசாயிகள் தங்களுடைய மகிழ்ச்சியை அடைந்து வருகிறார்கள். ஆனால் அதாவது சென்னை திருச்சி தேசிய அந்த படாலம் மற்றும் கருங்குழி, மதுராந்தகம், அச்சிறுப்பாக்கம் ஆகிய பகுதிகளில் தேசிய நெடுஞ்சாலை கடுமையான பனிமூட்டம், கடுமையான இந்த மழையின் காரணமாக வாகனங்கள் சாலையில கடந்து செல்வது ரொம்ப சிரமமா இருக்கிறது. இதுல அவர்கள் இப்ப 9 மணி ஆகக்கூடிய நிலையில கூட பாத்தீங்கன்னா தங்களுடைய முகப்பு உள்ள விளக்கை எரியவிட்டு தான் செல்கிறார்கள். இதனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துகளாகி வருகின்றனர். தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. பத்மநாபன், செங்கல்பட்டில் இரவு முதலே கனமழை தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் இன்னும் எவ்வளவு மணி நேரத்திற்கு இந்த கனமழையானது தொடர வாய்ப்பு இருக்கிறது? நிச்சயமாக சென்னை வானிலை மையம் அறிவித்த நிலையில தற்போது பாத்தீங்கன்னா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், ராணிப்பேட்டை, விழுப்புரம் ஆகிய பகுதியில் கனமழை வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்று 10 மாவட்டங்களுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது. சென்னை, காஞ்சிபுரம் மட்டும் விடுமுறை இல்லை. இதனால் அந்த பகுதி மக்கள் மிகுந்த சிரமம், கல்வி மாணவர்களும் சிரமம் அடைந்துள்ளனர். தற்போது வானிலை மையம் அறிவித்த நிலையில் தற்போது இன்னும் இன்று கனமழை காரணமாக இன்னும் 2-3 மணி நேரம் இந்த பகுதியில் கனமழை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இதனால் பல்வேறு பகுதியில் இந்த கனமழை காரணமாக பல இடங்களில் பொதுமக்கள் மிகுந்த சிரமத்துக்காகி வருகின்றனர். குறிப்பாக ஈசிஆர் சாலை, ஓஎம்ஆர் சாலை, கூவத்தூர் ஆகிய பகுதியில் இந்த ஈசிஆர் பகுதி, பாண்டிச்சேரி, கடலூர், நாகப்பட்டினம் செல்லக்கூடிய அந்த சாலையெல்லாம் கடுமையான இந்த பனிமூட்டமும் மழையும் பெய்து வருகிறது. இதனால் இந்த பகுதியில் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்துக்காக இந்த 2-3 மணி நேரம் தொடர்ந்து மழை இருக்கும் என்று வானிலை அறிவித்த நிலையில் தற்போது பாத்தீங்கன்னா மாவட்டம் முழுவதும் அதிக கனமழை பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்துக்காகி வருகின்றனர்.
பத்மநாபன், மிதமான மழைக்கே சாலைகளில் தண்ணீர் தேங்கி போக்குவரத்து பாதிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் நிலையில் இரவு முதலே செங்கல்பட்டில் கனமழை தொடர்ந்து பெய்து வரும் நிலையில் போக்குவரத்தில் ஏதேனும் இடர்பாடு ஏற்பட்டிருக்கா? நிச்சயமாக பல இடங்களில் வந்து நேற்று முதலே வந்து கனமழை பெய்ய தொடங்கியுள்ளது. அதாவது கடந்த மாதம் பெய்த மழையிலே பார்த்தீங்கன்னா பல இடங்களில் வந்து சாலையெல்லாம் துண்டிக்கப்பட்டது, சாலையெல்லாம் சீரடைந்திருந்தது. அந்த சாலை பணிகளும் இன்னும் வந்து சரி செய்யாமல் இருக்கிறது. இதனால் வந்து அதாவது வண்டலூரிலிருந்து செல்லக்கூடிய முக்கிய சாலை கிளாம்பாக்கம் ஆகிய பகுதிகளில் செல்லக்கூடிய கூடாஞ்சேரி, ஊரப்பாக்கம், அந்த செங்கல்பட்டு வரைக்கும் பரனூர் சுங்கச்சாவடி வரைக்கும் செல்லக்கூடிய முக்கியமான திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாலையெல்லாம் குண்டும் குழியுமா இருக்கிறது. இதனால வந்து வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்கு ஆகி வருகின்றனர். ஒரு மாதம் ஆகி முடிந்தும் இன்னும் அந்த சாலையை வந்து சரி செய்யவில்லை. இதுல சுங்க கட்டணம் வந்து மக்கள்கிட்ட வசூல் செய்து தான் இருக்கிறாங்க. ஆனால் சாலையை வந்து இன்னும் செப்பனவே இது மாதிரி குண்டும் குழியுமா இருக்கனால வாகன ஓட்டிகள் விபத்து ஏற்பட்டு வருகிறது. தொடர்ந்து இந்த செங்கல்பட்டு அதாவது கூடாஞ்சேரியில ஊரப்பாக்கம், வண்டலூர் ஆகிய பகுதியிலிருந்து தொடர்ந்து செங்கல்பட்டு வரை செல்லக்கூடிய சாலை முக்கிய சாலையில தொடர்ந்து இந்த குண்டும் குழியுமா இருக்கனால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்துக்காகி வருகிறார்கள். தொடர்ந்து இந்த மழை பெய்து வருவதனால் பல இடங்களில் வந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. இந்த மழையின் காரணமாக பல இடங்களிலும் வந்து மழைநீர் தேங்கி உள்ளதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த சிரமத்துக்குள்ளாகி வருகிறார்கள். ஆங்கங்கே இருக்கக்கூடிய இந்த மழைநீரை அகற்ற வேண்டும் பொதுமக்களுடைய கோரிக்கையா இருக்குது. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி பத்மநாபன்.